எல்லோருக்கும் விஷ் பண்ணு, சந்தோஷமாக ஆடி பாடு. புதிய வருடம் வந்தது பாரு, கொடுப்போம் எல்லோருக்கும் greeting card. எல்லோருக்கும் விஷ் பண்ணுவோம், புதிய வருடத்தை கொண்டாடுவோம். ரெசல்யூஷனை எடுத்திடுவோம், நல்ல பிள்ளைகளை நடந்திடுவோம். நன்றாய் சாப்பிட்டு நன்றாய் படிப்போம், தேசத்தின் பேரை உயர்த்திடுவோம். புதிய வருடம் வந்தது பாரு, கொடுப்போம் எல்லோருக்கும் greeting card. எல்லோருக்கும் விஷ் பண்ணுவோம், புதிய வருடத்தை கொண்டாடுவோம். கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் ட்ரீயை அலங்கரிப்போம், மகிழ்ச்சியை பரப்பிடுவோம், துக்கத்தை தூர விரட்டிடுவோம். கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் ட்ரீயை அலங்கரிப்போம், மகிழ்ச்சியை பரப்பிடுவோம், துக்கத்தை தூர விரட்டிடுவோம். குழந்தைகளோ பெரியவரோ அனைவரும் பாடி ஆடிடுவோம், துக்கத்தை தூர விரட்டிடுவோம், இன்று மகிழ்ச்சியை இருந்திடுவோம். எல்லோரையும் மகிழ்விப்போம், சந்தோஷத்தை பரப்பிடுவோம். கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் ட்ரீயை அலங்கரிப்போம். அனைவரையும் மகிழ்விக்க சாண்டா வருவார், பரிசு வழங்க. எல்லோருக்கும் பரிசு கொடுப்பார், பதிலுக்கு ஒன்றும் வாங்க மாட்டார். கொண்டாடுவோமே, அலங்கரிப்போமே, நகரத்தை அலங்கரித்திடுவோமே. கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் ட்ரீயை அலங்கரிப்போம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. எல்லோரும் செய்வோம் காந்திஜியின் பக்தி. காந்திஜி உண்மையான மகான், கற்றுக் கொடுத்தார் நல்லதைத்தான். சத்தியம் அகிம்சை சொல்லிக் கொடுத்தார், கற்று வாழ சொல்லிக் கொடுத்தார். காதி அணிந்து புரட்சி செய்தார், தேசத்தை விடுவிக்க செய்தார். ஏழ்மை வாழ்வை விரும்பினாரே, காந்தி மகாத்மா உயர்ந்து நின்றாரே. அடிமைத்தனத்தை விரட்டினாரே, வாழ்க்கை தரத்தை உயர்த்தினாரே. வாழ்வில் மகிழ்ச்சி வரவழைத்தாரே, நமக்கு வாழ வழிவகுத்தாரே. குழந்தைகளை படிக்க சொன்னாரே, வாழ்வினிலே உயர சொன்னாரே. அவரது கனவை நிறைவேற்றுவோமே, எல்லோரிடமும் அன்பாய் இருப்போமே. சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தாரே, வாழ்வில் நம்மை உயர்த்தினாரே. சத்தியம் அகிம்சை காக்க சொன்னாரே, நல்லதை எல்லாம் கற்க சொன்னாரே. 3 குரங்கு சொன்னது என்ன, அதை மறக்க கூடாது என்ன. கெட்டதை கேட்காதே, கெட்டதை செய்யாதே, நல்ல வழியில் வாழ்வை நடத்து. அவரது வழியில் நடப்போமே, அவரது கனவை நிறைவேற்றுவோமே. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நாட்டை முன்னேற செய்திடுவோம். ஒவ்வொரு அக்டோபர் 2 நினைவு கொள்வோம் பாபுவை. அவரது கொள்கையை கடைபிடிப்போமே, தேசத்தின் அமைதியை காத்தி